அன்பானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது இயேசு தெய்வமா பாகம் 3. இயேசு உண்மையிலே தெய்வமா? எருசலேம் வீதிகளை அதிர வைத்த அந்த 3 மாபெரும் ரகசியங்கள். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சரித்திரத்திலேயே ஒருவரை பார்த்து மட்டும் உலகம் இன்று வரை ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த நபர் வெறும் நல்ல மனிதரா, ஒரு சிறந்த தத்துவ ஞானியா, அல்லது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் படைத்த கடவுளா? பலர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இயேசு பைபிளில் எந்த இடத்திலாவது நான் தான் கடவுள் என்றோ, என்னை வணங்குங்கள் என்றோ நேரடியாக சொல்லியிருக்கிறாரா? இதற்கான பதிலை இன்று நாம் பார்க்க போகிறோம். உண்மை என்னவென்றால், இயேசு தன்னை தேவன் என்று நிரூபிக்க வெறும் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தவில்லை, அதைவிட பயங்கரமான ஒன்றை செய்தார். பழைய ஏற்பாட்டை படைத்த தேவன் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை அவர் எருசலேமின் வீதிகளில் ஒரு சாதாரண மனிதனாக நின்று செய்து காட்டினார். அவர் செய்த சில காரியங்களை பார்த்தவுடன் அன்றைய மத தலைவர்கள் நடுங்கி போய், இவன் மனிதனே இல்லை, இவன் மனித உருவத்தில் வந்திருக்கும் அந்த யெகோவா தேவன் என்பதனை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் அவரை பிடித்து சிலுவையில் அறைய துடித்தார்கள். இன்று 2000 வருடங்களுக்கு முன்பு எருசலேமில் நடந்த அந்த 3 அதிரடி சம்பவங்களை எந்த சுவிசேஷமும் மறைக்க முடியாதபடி எப்படி பதிவு செய்திருக்கிறது என்று பார்க்க போகிறோம். இதை பார்த்தபின் உங்கள் வாழ்க்கையில் பார்வையை முழுமையாக மாறும். கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் என்ற ஊர், அந்த ஒரு சிறிய வீட்டிற்குள் இயேசு போதனை செய்து கொண்டிருக்கிறார். ஊரே திரண்டு வந்து நிற்கிறது. வாசலில் கூட நிற்க இடமில்லை. அப்போது ஒரு 4 பேர் தங்களால் நடக்க முடியாத பட்சபாதத்தால் பாதிக்கப்பட்ட தங்கள் நண்பனை ஒரு படுக்கையில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். உள்ளே நுழைய வழியில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த வீட்டின் கூரையை பிரித்து இயேசுவின் முன்னால் அந்த படுக்கையை இறக்குகிறார்கள். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். சரி, இயேசு இவனுக்கு வியாதியை குணமாக்கப் போகிறார் என்று எல்லோரும் காத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்கள். அங்கிருந்த அத்தனை யூத தலைவர்களும் தூக்கி வாரி போட்டது. மார்க்கு 2:5 சொல்லுகிறார், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நன்றாக கவனியுங்கள். ஒருவன் என் காரை உடைத்து விட்டால் நான் அவனை மன்னிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவரை அடித்தால் சம்பந்தமே இல்லாத 3ஆம் நபர் வந்து உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. யாருக்கும் எதிராக குற்றம் நடந்ததோ அவர் மட்டும்தான் மன்னிக்க முடியும். எல்லா பாவங்களுமே தேவனுக்கு எதிராக செய்யப்படுபவை. அதனால்தான் வேத பாரகர்கள் தங்களுக்குள் நினைத்தார்கள், தேவன் ஒருவரை எண்ணி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? மார்க்கு 2:7 இதை சொல்லுகிறது. இந்த மனிதன் தேவன் செய்ய வேண்டியதை தான் செய்வதாக கூறுகிறானே என்று அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். அவர்களின் மனதிற்குள் நினைத்ததை அப்படியே ஸ்கேன் செய்து போல படித்த இயேசு, நான் மனிதன் மட்டுமல்ல, பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொண்ட தேவன் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அந்த நோயாளியை பார்த்து எழுந்து நட என்றார். அவன் நடந்தான். அவர் வெறும் மருத்துவர் அல்ல, அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்த, நம் பாவங்களை மன்னிக்க முழு அதிகாரம் கொண்ட ஒரே தேவன் என்பதனை அங்கு கூடியிருந்த பல்லாயிரம் பேருக்கு முன்னால் நிரூபித்து காட்டினார். இப்போது அடுத்த சம்பவத்திற்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:9 சொல்லுகிறது, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகளை எழும்பும்போது அவைகளை அடக்குகிறீர். ஆம், இயற்கையை சீரும் கடலை அடக்கும் சக்தி யெகோவா தேவனுக்கு மட்டுமே உண்டு என்பது யூதர்களுக்கு தெரியும். ஒரு நாள் மாலை நேரம் இயேசு தன் சீசர்களோடு கலிலேயா கடலிலே ஒரு படகில் போய்கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பயங்கரமான புயல் அடிக்கிறது. படகு மூழ்கும் நிலை. சீசர்கள் எல்லோரும் தொழில்முறை மீனவர்கள். ஆனால் அவர்களுக்கு மரண பயம் வந்துவிட்டது. நாம் சாக போகிறோம் என்று கதறுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அந்த படகின் பின்பகுதியில் ஒரு தலையணையை வைத்து நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தார். சீசர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கதறுகிறார்கள். இயேசு எழுகிறார். அவர் கடலை பார்த்து ஒரு பெரிய மந்திரம் ஒன்றும் சொல்லவில்லை, எந்த சடங்கும் செய்யவில்லை. தன் கையை நீட்டி வெறும் 2 வார்த்தைகளை சொன்னார், இறையாதே, அமைதலாய் இரு.
மார்க்கு 4:39 இது சொல்லப்படுகிறது. அடுத்த வினாடி பயங்கரமான புயல் நின்றது. கடல் ஒரு கண்ணாடியைப் போல அமைதியானது. இப்போது சீசர்களின் முகத்தை பார்க்க வேண்டும். புயலை பார்த்து பயந்ததை விட இப்போது அவர்களுக்கு பயம் பல மடங்கு அதிகரித்து விட்டது. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரை ஒருவர் சொல்லி கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? யூதர்களான அந்த சீசர்களுக்கு தெரியும், காற்றையும் கடலையும் அடக்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அவர் மேலே வானத்தில் இருக்கிறார். ஆனால் இப்போது அதே தேவன் ஒரு சாதாரண மரப்படகில் தங்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதனை உணர்ந்த அந்த நொடி அவர்கள் உயிர் நடுங்கி போனார்கள். இயேசு தன்னை தேவன் என்று நிரூபித்த சம்பவங்களிலேயே இதுதான் உச்சக்கட்டம். ஒருமுறை எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவுக்கும் மத தலைவர்களுக்கும் பெரிய விவாதம் நடக்குகிறது. அவர்கள் ஆபிரகாமை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு ஒரு குண்டை தூக்கி போட்டார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். யூதர்கள் சிரித்தார்கள். உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயா என்று ஏளனமாக சிரித்தார்கள். ஏனென்றால் ஆபிரகாம் வாழ்ந்தது இயேசு பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பு. அப்போது இயேசு ஒரு பதிலை சொன்னார். அந்த பதிலை சொன்ன வினாடி அங்கே நின்ற அத்தனை பேரும் கீழே கிடந்த பெரிய பெரிய கற்களை கையில் எடுக்கிறார்கள். இயேசுவை அதே இடத்தில் வைத்து அடித்து கொல்ல துணிகிறார்கள். அப்படி என்ன வார்த்தையை அவர் சொன்னார்? யோவான் 8:58 சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த அயாம், நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் மோசே எரியும் முச்செடியின் முன் நின்றபோது, ஆண்டவரே உமது பெயர் என்ன என்று கேட்டார். அதுக்கு தேவன் சொன்ன பதில், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐயம் தட் ஐயம். யாத்திராகமம் 3:14 சொல்லப்படுகிறது. தன்னை யெகோவா தேவன் என்று அழைத்து கொள்வதற்காக அந்த புனிதமான வார்த்தையை எந்த ஒரு யூதனும் தன் வாயால் உச்சரிக்கவே பயப்படுவான். ஆனால் நசரேயனாகிய இயேசு ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் தேவனாக இருக்கிறேன் என்று நேரடியாக தன் தெய்வ தன்மையை சுட்டி காட்டினார். இதற்காகத்தான் அவரை சிலுவையில் அறைய அவர்கள் முடிவு செய்கிறார்கள். பாவங்களை மன்னித்ததன் மூலம் அவர் நியாயாதிபதி என்பதை நிரூபித்தார். கடலை அடக்கியதன் மூலம் அவர் படைப்பாளி என்பதனை நிரூபித்தார். நான் இருக்கிறேன் என்று சொன்னதன் மூலம் அவரே இந்த யெகோவா தேவன் என்பதனையும் நிரூபித்தார். ஆனால் இப்போது ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன் ஒரு வார்த்தையால் உருவாக்கிய தேவன், கடலையும் காற்றையும் அடக்கிய தேவன், சிலுவைக்கு சென்றபோது அந்த சாதாரண ரோம போர் வீரர்கள் அவர் முகத்தில் காரை உமிழ்ந்தபோது ஏன் அமைதியாக நின்றார்? அவர் நினைத்திருந்தால் ஒரு வினாடியில் அந்த போர் வீரர்களை சாம்பலாக்கி இருக்க முடியுமே. கடலை அடக்கிய கைகள் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட போது ஏன் அமைதியாக இரத்தத்தை சிந்த அனுமதித்தது? அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவரிடத்த அந்த மரணத்தின் கோரமான பாதையிலே நடந்த மருத்துவ ரீதியான உண்மைகள் என்ன? அடுத்த வீடியோவில் சிலுவையில் மனித சரித்திரம் கண்டிராத அந்த 6 மணி நேர இருட்டில் நடந்த பயங்கரங்களை உடைக்கப் போகிறோம். கண்ணீரோடு காண தயாராகுங்கள். மாரநாதா இயேசுவே வாரும். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இதோ சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.